வாழ்க்கையில நம்ம வந்து வெற்றியின் உச்சத்தை பார்க்கணும்னா நம்மளுக்கு தோல்வி மட்டும் பத்தாது. ஏதாச்சும் அவமானம்னு ஒன்று இருந்துச்சுங்களேன், நீங்க வந்து வெற்றியின் உச்சத்தை போறதை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு போட்டியில ஓடிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து ஜெயிக்கணும் தான் தோணும். ஆனா அது ஒரு இடத்துல அவமானப்பட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும். அந்த மாதிரி மனநிலையில தான் நான் வந்து இங்க இருக்கேன். ஏன்னா நான் வரும்போது ஒர்க்கராக தான் வந்தேன். அதுவும் பிடிக்காம வேற வழி இல்லை, குடும்பத்தினர் நிலை சரியில்லை, அண்ணன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கானே நானும் வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்னால் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே வேலையை பார்க்க முடியல. ஊருக்கு போகலாம் அப்படிலாம் முடிவு பண்ணும்போது எங்கள் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை தான், நீ இப்போ ஊருக்கு போயிட்ட திரும்பி ஒன்றால் நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சாலும் இதே வேலை இதே கஷ்டம் தான் வரும். ஆனால் நீ வந்து உன்னோட லைஃபுக்கு உனக்கு என்ன தேவை, எந்த மாதிரி நீ எடுத்தா நீ அடுத்து வரும்போது கஷ்டப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது தான் 2 ஐடியா கிடச்சிச்சு. ஒன்று வந்து சேஃப்டி சூப்பர்வைசரு, இல்லைன்னா டிரைவிங் லைனில் போகலாமான்னு. அப்போது நமக்கு பிடிச்ச லைன் வந்து டிரைவிங்காக இருந்துச்சு. அதனால தான் அப்படியே நான் லைசன்ஸை போட்டோம். அது வந்து எப்படின்னா லைசன்ஸ் எடுத்து நார்மலாக டிரைவர் ஆகணுங்கிற மனநிலையில் மட்டுமே கிடையாது. நான் வந்து டிரைவரில் அடுத்து என்ன கரெக்டாக இருக்குது, இப்போ நார்மலாக கிளாஸ் 3யோட வச்சுட்டு ஓட்டக்கூடாது, அடுத்து என்ன கிளாஸ் 4 எடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோட ஓட போய் தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து தோத்திருந்தேன்னா கூட வந்து விட்டுருந்துருப்பேன், சரி ஏதோ லைஃப் ஓடி இருக்கோம் அப்படின்னு. அவமானப்பட்டுட்டோம். அவமானம் தாங்கிக்க முடியாத அவமானம். அதை எப்படி நம்ம சரி கட்டணும்னு பார்க்கும்போது தான் அந்த வெறியில தான் இன்னும் ஓடிட்டு இருக்கோம். இப்போ வரையும் ஓடிட்டோம், ஓரளவு நம்மளால முடிஞ்ச அளவு சம்பாரிச்சிருக்கோம், இன்னும் சம்பாதிப்போம். நீங்களே இதே மாதிரி அவமானத்தோட எங்கே ஒரு இடத்துல நின்றுருக்கீங்களோ அந்த இடத்துல சாதிச்சு காட்டணும். அப்போது அவங்கள மூக்கில் விரல வைக்கணும். இவங்களை பார்த்து நம்ம இந்த வார்த்தை சொல்லிட்டோம், இவங்களே நம்ம வந்து எதிர்த்து பேசணும், இவங்களே நம்ம வந்து உதாசனப்படுத்தணுங்கிற நிலைமை நினைச்சு பார்க்க வைக்கணும். நம்மளுக்கு அதுதான் வெற்றியை தவிர நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு நம்ம வந்து பெரிய ஆள்னு போறதெல்லாம் கிடையவே கிடையாது வெற்றி.